வினைச்சொற்களை பார்த்தோம். இப்பொழுது நாம் பாடத்திற்கு வந்திருக்கின்றோம். பாடத்தில் முதலில் நாம் பிரதிபெயர் சொற்களை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை இன்று நான் நடத்த இருக்கிறேன். இப்பொழுது நாம் பிரதிபெயர் சொற்கள் ஒரு பெயரை திருப்பி திருப்பி நாம் சொல்லாமல், இப்பொழுது ராமன் வந்தான், ராமன் எழுதினான், ராமன் படித்தான், அப்படி ராமன்ங்கிற ஒரு வார்த்தைய நம்ம திருப்பி திருப்பி சொல்லாம ராமன் வந்தான், அவன் படித்தான், அவன் எழுதினான், அந்த மாதிரி அவன் இவன்ங்கிறத சொல்லதான் நாம் பிரதிபெயர் சொற்கள் என்று சொல்கின்றோம். இப்பொழுது அந்த சொற்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் ஃபர்ஸ்ட் சிங்குலர்னா ஒருமைய எப்படி நாம ஹிந்தியில உபயோகப்படுத்தணுங்கிறத பார்ப்போம். மை கூங், நான் இருக்கிறேன். மைமுன்னா நானு, கூங்குனா இருக்கிறேன். மைம் கூங் நான் இருக்கிறேன். ஐயாம் தூ இம் தும் கோ நீ இருக்கிறாயா. தும்முனா யூ ஆர் நீ இருக்கிறாயா. தும்கோ நீ இருக்கிறாயா, யூ ஆர். யா இக் யகு கை இவன் இருக்கிறான். he is it is. இப்ப யகுங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில நிறைய பொருள் இருக்கிறது. யகுனா இவன், இவள், இது, இந்த. நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி யகுங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்தலாம். யகு பக்கத்துல கையினா இருக்கிறது. he is, she is, this, it is, அந்த மாதிரி யகு கை. அடுத்து வகு கை அவன் இருக்கிறான். வகு கை அவன் இருக்கிறான். இதுக்கும் இங்கிலீஷ்ல ஒரே மாதிரி தான் வரும். he is, she is, that is. that isனா அவன், that is அவன் இருக்கிறான். இப்ப இந்த 4 வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். மைம்கோ நான் இருக்கிறேன், ஐயாம். தும்கோ நீ இருக்கிறாய் அல்லது நீ இருக்கிறாயா, யூ ஆர். யகுகை இவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், இது இருக்கிறது. அடுத்து வகுகை அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது. அந்த அப்ப இந்த யகுனா இவன், இவள், இது. வகுனா அவன், அவள், இது. இது 4மே ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சிங்குலர். நான், நீ, அவன், இவன். இந்த 4 வார்த்தைகளும் ஒருமையை குறிக்கும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கரெக்டா நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய லெசனுக்கு போனாலும் இதைத்தான் நம்ம உபயோகப்படுத்தணும். ஒருமையில கை வரணும். எப்படி பன்மையில எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் இந்த வார்த்தைகள்ங்கிறத நம்ம பார்ப்போம். பன்மையில எப்படி இந்த வார்த்தையில உபயோகப்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு கவனிங்க. பன்மையில நம்ம ஹிந்தியில இந்த வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்தணும் பார்ப்போம். ஹா இம் கம் ஹைங் ஹம் ஹைங் நாங்கள் இருக்கிறோம். ஹம் ஹைங் நாங்கள் இருக்கிறோம். ஹம்னா வி, ஹைனா ஆர். போன சிங்குலர்ல கை மட்டும் போட்டோம். இந்த அளவு கை மேல ஒரு புள்ளி வச்சிருக்கோம். இந்த புள்ளி வச்சோம்னா அது பன்மையை எடுத்து காட்டும். ஹம் வி ஆர் நாங்கள் இருக்கிறோம். ஆ இப் ஆ ஹைங் ஆப் கை நீங்கள் இருக்கிறீர்கள். ஆப் கை நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் பிளீஸ், யூ ஆர். நம்ம இங்கிலீஷ்ல நீங்கள் நீ ரெண்டுக்குமே நம்ம உபயோகப்படுத்துவோம். அத நீங்கள்ங்கும் போது பிளீஸ் யூ சேர்த்துக்கலாம். இப்ப ஆப் கைம்னா நீங்கள் இருக்கிறீர்கள். ஏ கைங் இவர்கள் இருக்கிறார்கள். ஏ கைங் இவர்கள் இருக்கிறார்கள். தேயார் இவர்கள் இருக்கிறார்கள்.
வேகைம் வேகைம் அவர்கள் இருக்கிறார்கள். வேகைம் அவர்கள் இருக்கிறார்கள். தே ஆர் தோஸ் ஆர். இந்த மாதிரி அவர்கள் இவர்கள்ங்கிறத நம்ம இப்ப பார்க்கிறோம். நாங்கள் இருக்கிறோம். ஹம் கை நாங்கள் இருக்கிறோம். அடுத்து ஆப் கை நீங்கள் இருக்கிறீர்கள். ஏ கை இவர்கள் இருக்கிறார்கள். வே கை அவர்கள் இருக்கிறார்கள். ஹம் கை வி ஆர். ஆப் கை யூ ஆர். ஏ கை தே ஆர். வே கை தே ஆர் தோஸ் ஆர். இப்ப நம்ம சிங்குலரு புளூரல் ஒருமை பன்மையில இந்த வார்த்தைகளுக்கு முன்னால நம்ம எப்படி பிரதிபெயர்ச்சொற்களை உபயோகப்படுத்தணுங்கிறத நல்ல ஞாபகமா வைத்துக் கொள்ளவும். இது மிகவும் முக்கியமானது. திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப முதல்ல பார்த்துக்கோங்க. மைம் கூங் நான் இருக்கிறேன். மைம் வந்தால் கூங்குல தான் முடியணும். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய சென்டென்ஸா மைம்ல ஆரம்பிச்சா அது கூங்குல தான் முடியும். மைம் கூங். தும் கோ தும் வந்தா ஹோல தான் முடியணும். தும்மு தும்முங்கிற வார்த்தை நீ யூ ஆர். தும் வந்தா ஹோல தான் முடியணும். அடுத்து யகுகை யகுகை யகு வந்தா கையில முடியணும். இவன் இருக்கிறான். இவள் இருக்கிறாள். இது இருக்கிறது. அடுத்து திஸ் இஸ் வகுகை. வகுகைனா அவன் இருக்கிறான். அவள் இருக்கிறாள். அது இருக்கிறது. தட் இஸ். இந்த மாதிரி இது நாலும் சிங்குலர். மைம்க்கு புளூரலே கம். மைம் நான். கம் நாங்கள். ஹம் கை நாங்கள் இருக்கிறோம். தும்முக்கு புளூரலே ஆப். தும்கோ ஆப் கை நீ இருக்கிறாய். நீங்கள் இருக்கிறீர்கள். யகுக்கு புளூரல் ஏ. யகு கை ஏ கை இவர்கள் இருக்கிறார்கள். வகுக்கு புளூரலே வே. அவன் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 8 பிரதிபெயர்ச்சொல்களையும் நம்ம லெசன்ல உபயோகப்படுத்தும் போது ரொம்ப முக்கியமானது. இதை தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும்.